ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, ஆனாலும் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். மீனெல்லாம் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கடுகு போட்டு வேணும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வச்சிருக்கேன், செட் பண்ணி அப்புறம் எடுத்துட்டு போகிறேன் பற்றியா. நல்லா வதங்கி நல்லா வாசம் வரும். அதில் பாதி ஆற வச்சுக்கோங்க, பாதி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கொட்டி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான ஒரு காரம் ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் வச்சு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி வந்ததும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி புளித்தண்ணி எடுத்து வச்சுக்குவோம். புளித்தண்ணி கிடச்சிச்சு. இப்போ அந்த புளித்தண்ணி எடுத்து இதில் ஊற்றணும். வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஊற்றி உப்பு போட்டுக்கணும். தேவையான உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதெல்லாம் உப்பு தேவையான அதில் உப்பு போட்டு கிண்டிக்கணும். அவ்வளோதாங்க என் குழம்பு. மூடி வச்சுக்கோங்க. கொதி வரட்டும், ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நான் வறுக்க போகிறேன். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி மசாலா தடவி வச்ச மீன். மசாலாவில் என்ன போட்டேன்? கொஞ்சம் வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை போட்டு அரைச்சி அது 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இந்த மீனோடு நல்லா ஊற வச்சு போட்டு வானலில் போட்டு வறுத்து எடுக்கணும். நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நமக்கு ஓரளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு சூடாக சாப்பிட்லாம். பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்லாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்குள்ளார நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து போடலாம். தலையும் வாலும் போட்டு தான் மீன் குழம்பு வைப்பேன். நான் உடம்பெல்லாம் வறுத்துருவேன். மீன் தலை வால் போட்டு ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். ரொம்ப வேக வச்சோம்னா தெரியாக போயிடும். இந்த மீன் திரிஞ்சு ஓடி போயிடும். அதனால் 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டோன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.